வணக்கம் டு எவ்ரிஒன். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்டூடியோ மாஸ்டர் மைக்கில் வந்து சென்சிட்டிவிட்டி வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு நான் பார்க்க போகிறோம். இப்போது இந்த மைக்கில் வந்து எப்படி சென்சிட்டிவிட்டி இது பண்ணுறது அப்படின்னா, சென்சிட்டிவிட்டி அப்படின்னா இப்போ வந்து மைக்கை வந்து இப்போ நான் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ ஜஸ்ட் நான் வந்து இங்கே ரெண்டு ஹலோ ஹலோ அப்படின்னு நம்ம பேசும்போது இவ்வளோ டிஸ்டன்ஸில் பேசணும் அப்படின்னா அது ஒரு சிக்னலை ரிசீவ் பண்ணும். ஐ மீன் இந்த ரேஞ்ச் வரைக்கும் எடுக்கும், ரிசீவ் பண்ணும். அதுவே சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல இங்கிருந்து பேசணும்னாலே ரிசீவ் பண்ணும். இங்கிருந்து பேசுறதுக்கு இங்கே மைக்கு கொஞ்சம் தள்ளி வச்சு பேசினாலுமே ரிசீவ் பண்ணும். இப்போ இந்த மைக்கில் அந்த சென்சிட்டிவிட்டி தான் நம்ம இது பண்ண போகிறோம். நார்மலாக நல்லா ஹீட்டாக இருக்கும் ஆரம்பிக்கு தான். இப்போ இதில் வந்து அந்த இதை பண்ணலாம். அதுக்கு முன்னே வந்து இந்த மைக்லேயே நம்ம வந்து வால்யூம், இப்போ இதில் வந்து 2 வால்யூம் நாப் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இங்கே பார்த்தாங்கன்னா தெரியும், இந்த இடத்துல 2 வால்யூம் நாப் இருக்கும். இது ரெண்டையுமே கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணலாம், ஆம்பிளிஃபையர் இன்க்ரீஸ் பண்ணலாம். இல்லை இதை விட எனக்கு கெயின் வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பொட்டன்ஷியல் மீட்டர் காட்டுறேன். இதை நீங்கள் இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல இருந்து வால்யூம் வந்து அதிகமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி இருக்கும். இந்த எல்இடிக்குள்ள இங்கே ஒரு திருவர மாதிரி ஒரு கண்ட்ரோல் இருக்கும். இந்த கண்ட்ரோல் நீங்கள் வந்து இந்த டைரெக்ஷனில் நீங்கள் ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வால்யூம் வந்து இதுலேயே ஹை ஆகிடும். ஐ மீன் வந்து கெயின் வந்து இதுலேயே அதிகமாயிடும். நம்ம இங்கே மைக் மூலியமாக இந்த இடத்துலையே கெயினை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த சைடில் 2 பொட்டன்ஷியல் மீட்டர் இருக்கும். அது எதுக்காகனா இந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் இதுக்காக. அதை நீங்கள் வந்து எதையுமே இது பண்ணக்கூடாது. அதை சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி வந்து நமக்கு இதாயிரும். ஸோ அதை நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. கெயினை நம்ம அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்க இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கெயின் இன்க்ரீஸ் ஆயிரும். ஓகே, நான் இப்போ இது இருந்த மாதிரியே நான் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து இதில் தான் நம்ம சென்சிட்டிவிட்டி வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம். இதை நான் வந்து ஜஸ்ட் டர்ன் ஆஃப் பண்ணிக்கிட்டு இதை பண்ணிடுறேன். ஓகே, இப்போது இந்த இதில் தான் வந்து நம்ம சென்சிட்டிவிட்டி கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் எங்கேயுமே ஸ்க்ரூ இருக்காது. ஸோ நான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த லாக்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். ஓகே, இப்போ இந்த இடத்துல லைட்டாக ஓப்பன் ஆக தெரியுது இல்லைங்களா? இதை அப்படியே நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படியே முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்துடும். இந்த வால்யூம் நம்ம ரெண்டுமே தனியாக வந்துடும். ஜஸ்ட் அப்படியே உள்ள ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே போர்டு வந்துடும். ஓகே, இப்போ இந்த போர்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் வந்து இந்த இடத்துல ஒரு 2 பொட்டன்ஷியல் மீட்டர் இருக்கும். இது வந்து நமக்கு வால்யூம் கண்ட்ரோலுக்கு, இது பவர் ஆன் சுவிட்சு. நெக்ஸ்ட் இது வந்து 2 இது ஆண்டனாக்கு போகிறது. ஓகே, இப்போது இதில் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பொட்டன்ஷியல் மீட்டர் இருக்கும். இந்த இடத்துல ஒரு பொட்டன்ஷியல் மீட்டர் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல ஒரு பொட்டன்ஷியல் மீட்டர் இருக்குது, ரொம்ப சின்னதாக உங்களுக்கு இருக்கும். இந்த இடத்துல இருக்கு இந்த 2 பொட்டன்ஷியல் மீட்டரும் எதுக்காக அப்படின்னா இதுதான் சென்சிட்டிவிட்டி கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போ நான் அதை வந்து ஜஸ்ட் அப்படியே ஆன் பண்ணிக்கிறேன். இது வந்து அதோட ஆக்ஸ் கேபிளை நான் வந்து 2 மிக்ஸ் அவுட்டில் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இது வந்து இதோட பவர் கேபிள். ஓகேவா, அப்போ நான் பவர் கேபிள் கனெக்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் நான் இங்கே ரெட் எல்இடி எரியுது. ஓகே, மைக்கை நான் ஆன் பண்ணதும் உங்களுக்கு க்ரீன் எல்இடி சிக்னல் வந்துருச்சு. ஹலோ,
ஓகே, நான் இதையும் ஆன் பண்ணிட்டு ஹலோ செக், ஹலோ ஹலோ செக். ஓகேங்களா, இப்போ வந்து நான் இந்த டிஸ்டன்ஸில் ஓகேங்களா, இப்போது நான் இங்கே ஒரு சொல்ல போகிறேன். ஓகே, இதோட சென்சிட்டிவிட்டியை நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து இந்த மைக் இது வந்து அந்த சைடு ரைட் சைடு இருக்குது, இது லெஃப்ட் சைடு. நான் ரைட் சைடில் இருக்கிற சென்சிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ வந்து நான் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இது வந்து ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் குறிப்பிட்ட அளவுக்கு வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எவ்வளோ தூரத்தில் ரிசீவ் ஆகுதுன்ட்டு. இப்போ நான் அப்படியே பேசி காமிக்கிறேன். ஹலோ செக், ஹலோ ஹலோ செக், ஹலோ ஹலோ செக். இப்போ நான் அப்படியே குறைச்சிட்டேன். இப்போ வந்து மைக் வந்து நான் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன், இல்லை கரெக்டாக ஒரே டிஸ்டன்ஸில் வச்சு நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் அப்படியே இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஹலோ செக், ஹலோ செக், ஹலோ செக், ஹலோ. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் மைக்கு வந்து இங்கே இருக்குது, நான் கொஞ்சம் தள்ளி இருக்கேன், ஆனாலும் ரிசீவ் பண்ணுது சிக்னலை. இப்போது இதை வந்து அந்த சென்சிட்டிவிட்டி. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.